Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் ஊத்தப்பம். அதுக்கு சூட்டபுளாக கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆனியன் ஊத்தப்பத்துக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி. ரொம்ப டேஸ்டியாக சின்ன சின்ன மாற்றத்தோடு செஞ்சுருக்கேன். நல்ல டேஸ்டியாக அந்த ஆனியன் ஊத்தப்பத்தோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஆனியன் ஊத்தப்பம் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கட்டு அளவு கொத்தமல்லியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். தண்டெல்லாம் சேர்க்காமல் இருந்தால் சீக்கிரமாக நம்ம அரைச்சிடலாம். தண்டெல்லாம் நம்ம ரசத்துக்கு, குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி. இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணி போடணும், இல்லைன்னா வெடிக்குங்க. பச்சை மிளகா மட்டுமே போடலாம், காஞ்ச மிளகா மட்டும் போடலாம். 2 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை வதக்கி விடுறோம். ரொம்ப செவந்து வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும் சட்னிங்கிறனால. ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் போட்டிருக்கேன், ஜாஸ்தி தேவையில்லைங்க. கொஞ்சமான அளவு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க வேண்டியதுதான். இது நல்ல சிம்பிளான அளவில் இருக்கும். இதில் நம்ம காஞ்ச மிளகா வதக்கிறப்பவே நீங்கள் கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்போ சேர்த்துக்கலாம், தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருந்த பச்சை கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். லேசாக ஒரு பிரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த சூட்லேயே அப்படியே பிரட்டி விட்டோம்னா கலர் மாறாமல் நமக்கு பச்சை கலரில் அப்படியே மெயின்டைன் ஆகும். கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். ஒரு 10 பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நான். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொரித்து கொட்டியிருக்கேன். இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஊத்தப்பத்தை பார்த்துடலாங்க. திக்கா ஒரு தோசையை ஊற்றிக்கிறோம் மொத்தமாக. வெங்காயத்தை நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்ட மாதிரி போடணும், அப்போ தான் தனித்தனி லேயராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கேரட்டு, கொத்தமல்லி எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அப்படியே பிரட்டி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலையே வைக்கிறோம். அப்போ தான் உள்ளெல்லாம் நமக்கு மாவு வெந்துடும். சிம்மில் வைக்கிறப்போ கருகாமல் செவந்து மட்டும் வரும் தோசை நமக்கு. நம்மளுடைய ஆனியன் ஊத்தப்பம் ரெடிங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.